கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே, தினமருத்துவதன் வழியாக அவங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 68:34 வார்த்தை, தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள், அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது என்று தாவீது தனக்கு கிடைச்ச அனுபவத்தை, அவருக்கு கிடைத்த வெளிப்பாட்டினை, வெற்றியை ருசித்து இந்த வார்த்தையை நமக்கு எழுதுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை நாம் பிரபலப்படுத்த வேண்டும். என்ன என்று பிரபலப்படுத்தணும்னா, அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குது என்று. ஆம், அவருடைய வல்லமை தாவீதுக்குள்ள இருந்ததுனால தான் அவன் சிங்கத்தையும் அதே போல கரடியையும் கோலியாத்தையும் வெல்ல முடிந்தது. அது மட்டுமல்ல, அவன் சாகிற வரைக்கும் அவன் ராஜாவாக இருந்தான். யாராலும் அவனை அசைக்க முடியவில்லை. காரணம், ஒரு குறிப்பிட்ட வல்லமை, அதாவது தேவனுடைய வல்லமை அவன் மேலே அதிகமாக இருந்தது. ஆகவே தான் அவனை எதிர்த்து ஒருவராலுமே வெற்றியை காண முடியல. ஆகவே இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வோம், அப்படிப்பட்ட வல்லமை எனக்குள்ள இருக்குது. ஆம், வல்லமை பொருந்தின அந்த தெய்வமே எனக்குள்ள இருப்பதால் அந்த வல்லமை என் மூலமாக வெளிப்படும், என் மூலமாக செயல்படும். ஆகவே நீங்கள் சாதாரணப்பட்டவர்களாக உங்களை நீங்கள் நினைக்காமல், அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தின்படியே படைக்கப்பட்ட நாம் அவருக்குள்ள இருக்கிற வல்லமையை உடையவர்களாக இருக்கிறோம் என்ற வெளிப்பாட்டில் வாழ்வோம். அதுதான் சத்தியம். ஆகவே நீங்கள் ஒன்றையும் கவலைப்படாமல், ஒரு காரியத்தை குறித்து யோசித்து கலங்காம, எதிராக இருக்கிற எந்த சத்துருனுடைய வல்லமையை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் வல்லமை மேலானது என்று சொல்லி நீங்கள் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், பிரபலப்படுத்துங்கள், உயர்த்துங்கள், உறக்க சொல்லுங்கள். நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். ஏனென்றால் நீங்கள் சொல்வது உண்மைக்கும் மேலானது. ஆம், அது சத்தியமானது. அந்த சத்தியம் ஒரு காலத்தில் மாறவே மாறாது. ஆகவே அந்த சத்தியத்தை சொல்லுங்கள். அந்த சத்தியத்தின்படியே உங்களுக்குள்ள இருந்து வல்லமை புறப்படும். அது அநேக வெற்றிகளை உங்களுக்கு சம்பாதித்து கொடுக்கும். கலங்காதீர்கள். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. தாவீதுக்குள்ள கிடைச்ச வெளிப்பாட்டின் போலவே எங்களுக்குள்ள கர்த்தாவே உம்முடைய வல்லமையும் ஆண்டவரே உம்முடைய மாட்சியும் ஆண்டவர் எங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்கப்பா. அதை நாங்கள் புரிந்தவர்களாய் நாங்கள் அறிக்கை செய்யட்டும், உங்கள் நாமத்தை பிரபலப்படுத்தட்டும், எல்லா விதத்திலும் அந்த வல்லமையை நாங்கள் ருசிக்கட்டும். அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.